இவங்க அதை பண்றாங்க. ஆனா அதான் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்கறது என்னன்னா, ஒரு சேல்ஸ்மேன் அவன் 10 ரூபா வாங்குறான் இல்ல 20 ரூபா வாங்குறான். நீங்க போய் செக் பண்ணும்போது அவன் பாக்கெட்ல 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கு, கேஸ் போடுறீங்க. அது ஒரு இண்டிவிஜுவல் கேஸ், ரைட்டா? எல்லா சேல்ஸ்மேனும் அதை பண்றானா கேட்டீங்கன்னா பண்றான். ஆனா கேஸ் போடப்படுறது ஒரு சில பேர் மேலதான். இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் மிஸ்டேக். இண்டிவிஜுவல் மிஸ்டேக் அது ரூல் கிடையாது. நீ 10 ரூபாய் அதிகமா லஞ்சம் வாங்கி நீ அமைச்சருக்கு கொடுக்கணும், டாஸ்மாக் எம்டிக்கு கொடுக்கணும், அந்த ஃபண்ட் திமுகவுடைய தேர்தல் ஃபண்டா போனோம், அது ரத்தீஷுக்கு போனோம், ஆகாஷ் பாஸ்கரனுக்கு போனோம், அதுக்கப்புறம் உதயநிதிக்கு போனோம். இப்படிலாம் இட் இஸ் நாட் அ ரூல் ஃப்ரம் டாஸ்மாக். ஓகே, இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் கேஸ். அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குதுன்னா இண்டிவிஜுவல் கேசஸை நீங்க எப்படி இன்ஸ்டிடியூஷன் கேஸா மாத்துவீங்க? ஹவு கேன் யூ வில் மேக் இட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் கேஸ்? இப்போ ஊழல்ன்றது ஒரு முதலமைச்சர் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கே போறாங்க. அப்போ ஒட்டுமொத்த ஆட்சியும் ஊழலா? இல்ல. ஒட்டுமொத்த ஆட்சினா எப்படி வரும்? ஐஏஎஸ் வருவாங்க, ஐபிஎஸ் வருவாங்க, தாசில்தார் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அப்போ கவர்மெண்ட் செட்டப்பே ஊழலா?